Good morning children, how are you all? Today we start from page number 99, that compounds. Yes, already in the previous class we have studied up to uses of metalloids. Yes or no? Today's class let us see about compounds. Okay children, compounds என்றால் சேர்மங்கள், that is pure substance which is formed due to the chemical combination of two or more elements in a fixed ratio by mass. Two or more elements in a fixed ratio by mass. Okay, that is a compound. Next, the properties of a compound are different. The properties of a compound are different from those of its constituents. The properties of compound, சேர்மத்தினுடைய அதனுடைய பண்புகள் இருக்குல்ல, அந்த தனிமங்கள் ஒன்று அல்லது அதற்கு டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஃபிக்ஸ்டு ரேஷியோ காம்பினேஷன், அவைகள் இணைந்து உருவாகக்கூடியது தான் இந்த சேர்மங்கள். இதனுடைய பண்புகள் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட், அதனுடைய பகுதி பொருட்களிலிருந்து என்ன செய்கின்றன, வேறுபடுகின்றன. கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் அப்படின்னா பகுதி பொருட்கள். ஓகே சில்ட்ரன், லிசன். Water, carbon dioxide, sodium chloride are a few examples of compound. A molecule of water is composed of oxygen atom and two hydrogen atom. அதாவது மாலிகுலர் ஃபார்முலா, வாட்டருடைய மாலிகுலர் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, அந்த அதில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் அணு தான் இருக்குது, சரியா? அடுத்து ஹைட்ரஜன் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனுடைய விகிதம் என்ன அப்படின்னா 1:2 by the volume or 8:1 by mass. ஓகே சில்ட்ரன், இந்த நிறை விகிதத்தில் 8:1 என்கிற நிறை விகிதத்திலே என்ன செய்கிறது, காணப்படுகின்றன. ஓகே, the next we study about classification of compound. Classification of compound. Listen, based on the origin of chemical constituents, compounds are classified as inorganic compounds and organic compounds. Based on the origin of chemical constituents, compounds are classified as inorganic compounds and organic compounds. சேர்மங்களின் பகுதிப்பொருட்கள் இவற்றிலிருந்து பெறப்படுகின்றன என்பதின் அடிப்படையில் அவற்றை நம்ம கனிம சேர்மங்கள், கனிமம் அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கரிம சேர்மங்கள் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ we classified into two. One is inorganic compound, that is கனிம சேர்மங்கள், based on the origin of chemical constituents, அதனுடைய பகுதி பொருட்கள் எவற்றிலிருந்து, சேர்மங்களுடைய பகுதி பொருட்களிலிருந்து பெறப்படுகின்றன. ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா கரிம சேர்மங்கள். நெக்ஸ்ட் யூ சி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கனிம சேர்மங்கள்லாம் என்ன? Compounds obtained from non-living sources such as rock, minerals, etc. are called inorganic compounds. அதாவது பாறைகள், நம்ம ராக் அப்படின்னா பாறைகள் சொல்லுவோம், மினரல்ஸ் அப்படின்னா தாதுக்கள் சொல்லுவோம், போன்ற இதெல்லாம் உயிரற்ற காரணிகள், இதெல்லாம் உயிரற்ற பொருட்கள், அப்படி தானே? ராக்குக்கு உயிர் இருக்கா? இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் லிவிங் திங். தென் மினரல்ஸ் இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் லிவிங் திங். ஸோ இந்த உயிரற்ற பொருட்கள்லேருந்து கிடைக்கப்படக்கூடிய சேர்மங்கள் தான் என்ன அப்படின்னா கனிம சேர்மங்கள். ஓகே, தட் இஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சாக் அப்படின்னா சின்ன இந்த அது என்ன சுண்ணக்கட்டி சொல்லும்ல, இந்த சுண்ணக்கட்டி நம்ம போர்டில் எழுதுறதுக்கு, இப்போ கரும்பலகையில் எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகே, தென் பேக்கிங் பவுடர் அப்படின்னா ரொட்டி சோடா, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகே சில்ட்ரன், ஸோ நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா கரிம சேர்மங்கள். காம்பவுண்ட்ஸ் அப்டெயின் ஃப்ரம் லிவிங் சோர்சஸ் சச் அஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். இந்த காம்பவுண்ட் சேர்மங்கள் இவற்றிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா லிவிங் சோர்ஸ், உயிருள்ள மூலங்கள். எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். ஓகே, தே ஆர் கால்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், எக்ஸெட்ரா. Both inorganic and organic compounds exist in all three states of matter: solids, liquids and also gases. இந்த இரண்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் நமக்கு மூணு நிலையிலுமே என்ன செய்கிறது, இருக்கின்றன. Let us learn some important compounds in solids, liquids and also gaseous state. Okay children, look at this. Let us study first compounds in solid. திடநிலையில் உள்ள சேர்மங்கள் என்னெல்லாம் பார்க்குறோம், சரியா? பார்ப்போம். Some important compound that exist in solid state are tabulated as follows. Listen, this is the solid state. Okay, then next compound silica, that constituent element silicon, oxygen. Okay, then potassium hydroxide,
constituent elements potassium, hydrogen, oxygen. Potassium, hydrogen, oxygen. Next that is caustic potash, okay, eri potash. Next sodium hydroxide, that also caustic, this is caustic soda, eri soda, adi eri potash. Next is here constituent elements sodium, oxygen, hydrogen. Next copper sulfate, copper sulfate, copper, sulfur, oxygen. Zinc carbonate, calamine, zinc, carbon, oxygen. Okay. Next we study about compounds in compounds which exist in liquid state, compounds which exist in liquid state. Okay, you see here some important compounds that exist in liquid state are tabulated as water, constituent elements hydrogen, oxygen. Then hydrochloric acid, hydrogen, chlorine. Then nitric acid, hydrogen, nitrogen, oxygen. Then sulfuric acid, hydrogen, sulfur, and also oxygen. Acetic acid, vinegar, carbon, hydrogen, oxygen. Okay children. Next some compounds exist in gaseous state. We see some important compound that exist in gaseous state or tabulated. Carbon dioxide, carbon monoxide. The constituent elements carbon, oxygen. Then sulfur dioxide, sulfur, oxygen. Methane, carbon, hydrogen. Then nitrogen dioxide, nitrogen, oxygen. Then ammonia, nitrogen, hydrogen. Okay children. Now let us study uses of compounds. சேர்மங்களினுடைய பயன்கள் என்ன? Okay, uses of compounds. Listen, let us tabulate some compound and their constituents and their use in our daily life. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சேர்மங்களை வந்து காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். ஸோ அவற்றில் பகுதி பொருட்களை அட்டவணையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், கொடுக்கப்பட்டிருக்கு. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் அப்படின்னாலே பகுதி பொருட்கள், ஓகே, அதில் அடங்கியுள்ள பொருட்கள். நவ் வாட்டர், ஹைட்ரஜன் ஆக்சைடு, hydrogen oxide. Then that water chemical name hydrogen oxide, constituents hydrogen, oxygen. Then uses for drinking and also used as solvent. Solvent அப்படினா கரைப்பான், கரைப்பானாக பயன்படுகிறது, குடிநீராக பயன்படுகிறது, and also as solvent for drinking and also as solvent. Then table salt, சாதாரண உப்பு, okay. Sodium chloride, what is that chemical name? Sodium chloride. What is the chemical name of water? Hydrogen oxide. Okay. Now table salt, நம்ம அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உப்புக்கு என்ன பெயர் அப்படின்னா சோடியம் குளோரைடு. ஸோ இதில் அடங்கி இருக்கிற கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் என்ன அப்படின்னா சோடியம் அண்ட் குளோரின். Then uses essential component of our daily diet, preservative for meat and fish. நம்முடைய அன்றாட உணவில் உப்பு இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அப்படி தான் உப்பு இல்லாமல் பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவோங்கிற ஒரு பழமொழி உண்டு, ஒரு ப்ராவர்ப் உண்டு. உப்பு இல்லை அப்படின்னா அதனுடைய அந்த உணவில் வந்து சுவை இருக்காது. ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல் காம்போனண்ட் ஆஃப் அவர் டெய்லி டயட். எசென்ஷியல் காம்போனண்ட் ஆஃப் அவர் டெய்லி டயட், ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் மீட், மீன் பொருட்களை கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது. அண்ட் ஆல்சோ ஃபிஷ், அடுத்ததாகவும் உணவுகள், பிக்கிள், ஊறுகாய், இது போன்ற உணவுகளை வந்து கெடாமல் பாதுகாப்பதற்கு நம்ம பயன்படுத்துவது எது என்ன அப்படின்னா சால்ட். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு சுகர், சுக்ரோஸ், constituents carbon, hydrogen and also oxygen. Okay. Uses preparation of sweets, toffees and also fruit juices. இனிப்புகள், மிட்டாய்கள், பழச்சாறுகள். Now listen, preparation of sweets, toffees and also fruit juices. இனிப்புகள், மிட்டாய்கள், பழச்சாறுகள், இது போன்ற உணவுகளை தயாரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், பேக்கிங் சோடானா சலவை சோடா. ஓகே. சோடியம் பைகார்பனேட், சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் and also oxygen. Then you see fire extinguisher,
preparation of baking powder and preparation of cakes and bread. Fire extinguisher அப்படின்னா தீ அணைக்கக்கூடிய சாதனங்களில் எது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பேக்கிங் சோடா, தீ அணைக்கும் சாதனங்கள். தென் ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் அப்படின்னா பேக்கிங் சோடானா சலவை சோடா இல்லை, ரொட்டி சோடா. நான் தெரியாமல் முதல்ல சலவை சோடான்னு சொல்லிட்டேன், ரொட்டி சோடா. ஓகே, இது ஃபயர் எக்ஸ்டிங்யூசரில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பேக்கிங் பவுடர் தயாரிக்கிறதுல. தென் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட், இது போன்ற ரொட்டிகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. தென் வாஷிங் சோடா, தட் இஸ் சோடியம் கார்பனேட், sodium carbon and also oxygen as cleaning agent in soap and also softening of hot water. சோப்பில் தூய்மையாக்கி, சோப்பை நம்ம துணி துவைக்கிறோம், அந்த துணியில் உள்ள அழுக்குகள் எல்லாம் போகிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம், வாஷிங் சோடா. ஓகே, as cleaning agent in soap and softening of hot water. hot water அப்படின்னா கடின நீரை மென்மையான நீராக மாற்றுவதற்கும் இவை பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னா சலவைத்தூள். ஓகே, ஹியர் யூ see calcium oxychloride, calcium, oxygen and chlorine, a bleaching agent. Then disinfectant and sterilization of drinking water. சலவை தொழிலில் நல்ல ட்ரெஸ் வந்து ஒயிட் கிளாத் வந்து நல்லா வெள்ளுன்னு இருப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள். அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், கிருமி நாசினி. டிஸ்இன்ஃபெக்டன்னா கிருமி நாசினியாக. அடுத்து ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னா குடிநீர் சுத்திகரிப்பதிலையும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ப்ளீச்சிங் பவுடர். தென் குவிக் லைம் அப்படின்னா சுட்டு சுண்ணாம்பு. ஓகே, கால்சியம் ஆக்சைடு, calcium and oxygen. Then manufacture of cement and glass. சிமெண்ட், கண்ணாடி இது போன்ற தயாரிப்பில் எதை பயன்படுத்துகிறாங்க? குயிக் லைமை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தென் யூ see slaked lime. What is that? Slaked lime. Slaked lime அப்படின்னா நீட்டிய சுண்ணாம்பு. பார்த்துருக்கீங்க? have you seen this slaked lime? அதாவது நம்ம ஸ்லேக் லைம்னா நம்ம அது என்ன வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்துவாங்கள்ல அந்த சுண்ணாம்பு. சரியா? சுவர்களில் வந்து வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பு தான் ஸ்லேக்டு லைம். அண்ட் தென் ஃபார் தட் இஸ் calcium hydroxide, calcium oxygen and hydrogen. White washing of walls. Okay, then limestone and சுண்ணாம்பு கல், calcium carbonate, calcium carbon and oxygen. Preparation of chalk pieces, சுண்ணாம்பு சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறது. Okay children, so children you listen carefully, you study that name and also molecular formula. Okay, and their uses also you study that common name and also chemical name, constituents and also uses. You must study them. Okay children, all of you take your classwork note. Last class you have written up to second question. Yes, okay, now write the symbols for the following elements. Write this question, write the symbols for the following elements. Oxygen symbol O, gold AU RM, yes, calcium Ca, cadmium Cd, iron ferrous Fe. You see, oxygen O, gold, you put two column element symbols and their symbols. Oxygen O, gold AU, calcium Ca, cadmium Cd, iron Fe. Okay, now look at this. Which non-metal is essential for our life and all living beings inhale it during breathing? Which non-metal is essential for our life and all living beings inhale it during breathing? Oxygen is essential for our life and all living beings inhale it during breathing. Write it fast. Which non-metal is essential for our life and all living beings inhale it during breathing?
Oxygen is essential for our life and all living beings inhale it during breathing. Okay. Next, what are bells made of metals? What are bells made of metals? On being hit, metals produce a typical sound. They are said to be sonorous. This property is being made used in making bells. Write it fast. On being hit, metals produce a typical sound. They are said to be sonorous. This property is being made used in making bells. Now, what does a chemical symbol represent? What does a chemical symbol represent? Sixth question. What does a chemical symbol represent? A chemical symbol is a shortened method of representing an element. Is a shortened method of representing an element. Symbol of an element signifies name of the element, one atom of the element, for example. The symbol O stands for the element of oxygen. The symbol O stands for the element of oxygen. One atom of oxygen. Yes, one atom of oxygen. You see, a chemical symbol is a shortened method of representing an element. Symbol of an element signifies name of the element, one atom of the element. For examples, the symbol O stands for the element of oxygen. So that is one atom of oxygen. Okay. Give two examples for metalloids. Boron and silicon. Give two examples of metalloids. Boron, B-O-R-O-N, boron. Silicon, S-I-L-I-C-O-N, silicon. Okay. Boron and silicon. Mention any three compounds that exist in liquid state. Water, hydrochloric acid, nitric acid. Mention any three compounds that exist in liquid state. Water, hydrochloric acid, nitric acid. Hydrochloric acid, HYDROCHLORIC ACID, hydrochloric acid. Nitric acid, NITRIC, nitric acid, ACID. Okay. Write three properties of metalloids. Properties of metalloids. Metalloids are all solid at room temperature. Properties of metalloids. Put semicolon. Then metalloids are all solid at room temperature.
then they can form alloys with other metals. They can form alloys with other metals. Some metalloids such as silicon and germanium can act as electrical conductors under the specific conditions. Thus they are called semiconductors. Silicon, for example, appears lustrous but is not malleable nor ductile. It is brittle, a characteristic of some non-metals. It is a much poorer conductor of heat and electricity than the metals. They can listen. Properties of metalloids. Metalloids are all solid at room temperature. Then they can form alloys with other metals. Some metalloids such as silicon and germanium can act as electrical conductors under the specific conditions. Thus they are called semiconductors. Silicon, for example, appears lustrous but it is not malleable nor ductile. It is brittle, a characteristic of some non-metals. It is a much poorer conductor of heat and electricity than the metals. Okay children, okay, let us finish the class. Next class I will give that answer briefly and also given reason. Okay children, okay, whatever you have written in our classwork note, you start studying. Okay, thank you all.